கடையை மூட வச்சுட்டானுங்க. ஊர்ல எந்த ஆபத்து வந்தாலும் உடனே ஸ்ட்ரைக் பண்ணுவாங்கல்ல, இதையும் அப்படி நினைச்சுக்க வேண்டியதானே. அப்ப இது ஆபத்துன்னு சொல்றியா? நீ இப்படி பேசுறது ஆபத்து. டேய், மாவுக்கு மசாஜ் பண்ணாம மடமடன்னு வேலையை பாடுறா. மக்கள் இப்ப வந்துருவாங்க. என்னடா பசங்களா தேவடு காத்துட்டு இருக்கீங்க? இன்னைக்கு கடை க்ளோஸ். போங்க. இன்னைக்கு மட்டும் தான் உங்க கடையில சார்ஜ் ரீசார்ஜ் எல்லாம். நாளைக்கு எங்களுக்கு ஃப்ரீ வைஃபை. அங்க வைஃபை மட்டும் தான் கிடைக்கும். சப்புல பரிச்சை வேணும்னா இங்க தான் வரணும். ஐயோ, அதுவும் சரிதான் மாமே. பசங்க அடிச்சு தூள் கிளப்புறாங்க. எல்லாம் சிங்க குட்டிங்க. அப்படிதான் தெரியல. ஒட்டிய குடிச்சா வயித்து போக்கு நிக்கவே மாட்டேது. அவன் வரத்துக்குள்ள நான் சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன். இங்கே நார் அடிக்காம சீக்கிரமா கிளம்பு. ஐயோ பிரதர்ஸ், அடிக்க வந்தா ஆடி போறீங்க. சீக்கிரம் போங்க. அடி தூள் கலப்பணும். சரியா? வாங்க வாங்க, சீக்கிரம் போங்க. எல்லாருக்கும் பூ கிடைச்சதுல? கிடைச்சிருச்சு. அப்புறம் சொன்ன மாதிரி வந்தீங்களா? அப்ப சீக்கிரம் போய் பஸ் ஏறுங்க. போங்க சிஸ்டர்ஸ். டேய் ஜானி, என்ன கெலாட்டா, என்ன சத்தம்? இவனுங்க வீட்டுல கேட்கறதுக்கு யாரும் இல்லையா? செம்ம கலர்ஃபுல்லா பண்றானுங்க. பசங்க தூள் கிளப்புறாங்க. பார்ட்டியை விட்டு அவங்களோட போய் சேர்ந்தலாமா? இப்பே உன்னை கட்சியை விட்டு அனுப்பலாம் தான் இருக்காங்க. ஐயோ, நான் சும்மா சொன்னேன். நான் சீரியஸா சொன்னேன். பசங்க எல்லாம் சேர்ந்து நல்லா கலர்ஃபுல்லா ஆக்கிட்டாங்களே. அப்புறம் வாயில ஏதாவது வந்துரும் பாத்துக்க. கலர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு அவனுக்கு என்ன சர்பத் அடிக்கிறானுங்க. இதுக்கெல்லாம் காசு எப்படி வந்துச்சு? எனக்கு ஹரிதான் காசு கொடுத்து இதெல்லாம் செய்ய வைக்கிறேன். அதானே. இந்த இவனுங்கிட்ட எல்லாம் எங்க இருந்து காசு? ரொம்ப ஓவர் ஆயிடுச்சுடா. ஊர்க்காரங்க முன்னாடி எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. இந்த காலத்துல இந்த மாதிரி பில்டப்லாம் வேணும். இந்த காசு சாயந்தரம் வாங்கிக்கிறேன். கர்மம் பிடிச்சது இடுப்புல இருக்கவே மாட்டேங்குது. இந்த வேட்டி இப்ப தேவையா? டேய், ஹரியண்ண மாதிரி வேஷ்டி எல்லாம் கட்டினாதான் ஒரு கௌரவம். அங்க போடுறா. நீங்க என்ன ஜீன்ஸ் போட்டிருக்கீங்க? நீங்க என்ன வேட்டி கட்டுவீங்க? நீங்க எப்பவுமே வேட்டி தானே கட்டுவீங்க, அதான் கட்டணும். நீங்க எப்பவும் ஜீன்ஸ் தானே போடுவீங்க, அதான் நானும் போட்டேன். இனிமே மாத்தலாம் டைம் இல்ல, வாங்க போலாம். அது எங்க நம்ம பசங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. இவ்வளவு தூரம் வந்திருக்கோம்ல, அவங்கள பாத்துட்டு போயிடலாம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோவா? ஓ, அங்க போற லாரியில வச்சு தான் பாத்துருக்கேன். தலையில வச்சு இப்பதான் பாக்குறேன். வாங்கடா. ஹாய் பினி. Hey bro, how are you doing man? How are you man? Good. முதுமலை எப்படி இருந்தது? Fantastic. Night after 12 highway is damn sex. We are planning to take one more trip. You stay here today. ஸ்டே எல்லாம் பண்ண முடியாது, இவனுங்க இருக்காங்க. அவன் எங்க? அதானே ரவி எங்கடா? அவனுக்கு ஒரு தொல்பொருள் கிடைச்சிருக்கு. ஒரு 62 மாடல் என்ஃபீல்டு. அதை எடுத்துட்டு நேரா லடாக் போயிருக்கான். அட்ரஸ் அக்கா. நம்ம சாண்டி வந்துட்டானே. வா வா வா. ஹலோ. நம்ம வாங்கினது தான் மிச்சம். இது வரைக்கும் டெஸ்ட் கூட பார்க்கல. பாத்துருவோமா? யா. அப்பாவுக்கு தெரியாம இங்க வந்து இவனுக்கு கூட ஜாலியா இருப்பேன். இனிமே மறைச்ச எந்த லாபமும் இல்ல. ஓகே தானே? ஓகே. ஐ எம் ரெடி. குட்ரா. எங்க ஊர்லனா ஹெல்மெட் இல்லாம ஓட்டலாம். இது சிட்டி ஆச்சே.
இதுக்கு தான் பன்முக கலைன்னு சொல்லுவாங்களா? பன்முக கலை இல்லடா, பன்முக கலை. புரிஞ்சுது. பணத்தோட பா பா பா. அதான். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம், வரலன்னா நம்ம போயிடலாம். இந்த கவரை கொடுக்குறோம், கிளம்புறோம். இதுக்கு தான் நான் மெயினாக வந்தேன். ஆள் யாருண்ணே? துபாயில் இருக்கிற என் ஃப்ரெண்டு, பிஸ்னஸ் பார்ட்னர். ஹரிண்ணே, எனக்கு ஒரு கசப்பா வாங்கி தரீங்களா? கசப்பாவா? அதான் இந்த கோழியெல்லாம் உள்ள வச்சு அது கசப்பா இல்லடா, கப்சா. கப்சா திருப்பி சொல்லு. கப்சா. 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 சரி, கப்சா. உங்களுக்கு என்ன வேணும்? ஹரியானா, மெட்ரோல ஏறி ஒரு பெரிய மாலுக்கு போகணும். மெட்ரோல போலனாலும் பெரிய மாலுக்கு போலாம். இல்ல, மெட்ரோ ஏறினது இல்ல. ஹாய் ஹரி. ஹாய் அண்ணா. ஹாய். ஹாய். கெட்டி பிடிக்கிறாரு. நம்ம அறிவை பொறுத்தவரை நம்மளும் கெட்டி பிடிச்சிடலாம். டேய் அது முதல் மரியாதைடா. முதல் மரியாதை தான். நமக்கும் இது முதல் தடவை தானே, நம்மளும் கட்டி பிடிக்கலாம். தேங்க்ஸ். ரொம்ப நேரம் ஆகுதா வந்து? இல்ல, கொஞ்ச நேரம் தான் ஆகுது. ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட். ஹலோ. ஹாய். கோடநாடு நியூஸ்லாம் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உன்னை குளோரிஃபை பண்ணி வேற லெவல்ல கொண்டுட்டு வந்துட்டாங்க. காசு கொடுக்குறியா என்ன? ஹே, நான் அவ்வளவு சீப் எல்லாம் கிடையாது. ஓகே. நாங்க கொஞ்சம் வெளியே போனோம். கிளம்பிட்டா? எங்களுக்கும் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்கு. போயிட்டு வாங்க. போலாமா? எங்களையும் அறிமுகப்படுத்திருக்கலாம். ஓ, ஐ எம் சாரி. இல்லைனாலும் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண நீங்க என்ன பண்ண போறீங்க? இல்ல, நாங்களும் கொஞ்சம் கனவெல்லாம் கண்டோம். அந்த கனவெல்லாம் நடக்காது. வா போலாம். ஜூஸ் குடிச்சிட்டு வரேன்.